ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்லேயே பார்த்துட்டு வந்துருப்பீங்க. SMBS ஆர் PSU பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு உங்கள் கம்ப்யூட்டர் பில்ட் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் திங், ப்ராசரை விட மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து SMBS தான். ஸோ SMBS ஆர் PSU அப்படின்வாங்க. ஸோ PSUனா பவர் சப்ளை யூனிட். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் கம்ப்யூட்டருக்கு தேவையான ஒரு பேசிக் கரண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகுது. ஸோ வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அப்போ போய் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு SMBSனால் என்ன, SMBS எதுக்கு யூஸ் ஆகுது, அண்ட் SMBSல எத்தனை டைப்ஸ் இருக்குது, அண்ட் எந்த SMBS நீங்கள் வாங்கலாம், அண்ட் எந்த SMBS போட்டால் உங்கள் பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து SMBS எதுக்கு அண்ட் SMBSோட வேலை என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ SMBSோட வேலை, அதாவது வந்து SMBS ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது PSUன்னு சொல்லுவாங்க. நான் வந்து SMBSனே சொல்லிக்கிறேன். SMBSோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கரண்ட் வருது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெயின்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மெயின் போர்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வருது. ஸோ அந்த கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காம்பனன்ட்ஸ்க்கு வந்து தந்தீங்கன்னா, இஃப் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹை வோல்டேஜ் ஆச்சு அதாவது லோ வோல்டேஜ் ஆச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் கம்ப்யூட்டர் டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சுன்னா அங்கே வந்து ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகி உங்களோட கம்ப்யூட்டரோட காம்பனண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேமேஜ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SMBS இருக்குது. அண்ட் நம்மளோட பேசிக் காம்பனன்ட்ஸ், அதாவது வந்து நம்மளோட GPUவாக இருக்கட்டும் CPU இருக்கட்டும், அது நான் ஏசியை வந்து பார்த்திங்கன்னா டிசியாக மாற்றி தரும். இஃப் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டருக்கு வந்து 450 வாட் கரண்ட் போட்டிங்க, அதாவது 450 வாட் SMBS போட்டிங்கன்னா அந்த 450 வாட் SMBS என்ன பண்ணுன்னா, நார்மல் வந்து ஏசியை வந்து பார்த்திங்கன்னா வந்து டிசியாக மாற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காம்பனன்ட்ஸ்க்கு தரும். ஸோ அந்த காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரண்ட் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட SMBSலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து 12 வோல்ட்டுக்கான கரண்ட்டாக இருக்கட்டும், 5 வோல்ட்டுக்கான கரண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சப்ளை ஆகிட்டுருக்கு. ஸோ SMBS வந்து எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஓடுதுன்னு பார்த்திங்கன்னா வந்து உங்கள் தெருவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த SMBS வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் ஆகுது. ஸோ SMBSோட பேசிக் பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. SMBSல இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கொடுக்குற கரண்ட்டும் வர கரண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து SMBSல மட்டுமான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் டிவைசஸில் வந்து பார்த்திங்கன்னா இதான் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் வந்து கொடுக்குற இன்புட்டும் அவுட்புட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ராப் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா SMBSல இருக்கும். ஸோ நிறைய வந்து SMBSல வந்து பார்த்திங்கன்னா 80+ அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அந்த என்ன ஸ்டிக்கர் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நீக்காச்சு? 80+ ஸ்டிக்கர் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட கரண்ட்டை குறிக்குது. அதாவது நம்மளோட SMBS வந்து எவ்வளோ கரண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணுது. இஃப் 80+ ஸ்டிக்கர் போட்டிருந்துச்சுன்னா அந்த 80+ ஸ்டிக்கர்னா 80% ஆஃப் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட SMBS வந்து யூஸ் பண்ணுது. அண்ட் 20% வந்து நம்மளோட கரண்ட் வந்து வேஸ்ட் பண்ணுது. கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ் ஆகாமல் எனர்ஜியாக மாறி அந்த எனர்ஜி வந்து ஹீட்டாக மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட SMBSல வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா SMBSோட பேசிக் பிரின்சிபல். SMBS வந்து பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட் ப்ராபப்லி நான் சொன்ன மாதிரி ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டே பாதிக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா SMBS தான். ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட SMBS வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சேவியர். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதர் காம்பனண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகாமல் அது டேமேஜ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா வந்து காப்பாற்றி விட்டுரும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிசியை வந்து பார்த்திங்கன்னா வந்து சேஃப் கார்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ SMBS வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து ஒரு குவாலிட்டியான SMBSஸாக சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெட்டர். வந்து எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு மொக்க SMBSஸை நீங்கள் வந்து வாங்கி வச்சிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஷார்ட் சர்க்யூட் ஆகுது உங்கள் வீட்டில். அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னா இந்த SMBS சேர்த்து வெடிக்கிறது இல்லாமல் உங்களோட பிசியோட காம்பனண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான காம்பனண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெடியை விட்டுரும். உங்கள் ப்ராசர் வெடிச்சிச்சின்னா இப்போ ப்ராசரோட விலை வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ப்ராசரோட விலை வந்து பார்த்திங்கன்னா 10,000. ஸோ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 10,000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து ஒரேடியாக வந்து ஒரு 4,000 5,000 அரல்ஸ் வந்து உங்களோட பிசியை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் SMBS சூஸ் பண்ண போகிறீங்க. INPC வச்சுருந்தா கூட நீங்கள் ஒரு 10,000 கொடுத்து ஒரு குவாலிட்டியான SMBS வாங்கினீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே சஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். அண்ட் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு டஃப் சுச்சுவேஷன்ஸில் அது வந்து நிறையவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வந்து பார்த்திங்கன்னா SMBSல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ SMBSல வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. மாடுலர், செமி மாடுலர், நான் மாடுலர் அப்படின்ற டைப்ஸ் இருக்குது. மாடுலர்னால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்ஸ் ஜாயிண்ட்டாகவே வருது இல்லை. ஸோ அதில் வந்து மாடலரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒயர்ஸ் ஜாயிண்ட்டாக இல்லாமல் ப்ளெயினாக இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம தேவையான ஒயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாடுலர். செமி மாடுலர்னால் வந்து பார்த்திங்கன்னா சில ஒயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, சில ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணாமல் இருப்பாங்க. நம்ம வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா சொருவி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து செமி மாடுலர். நான் மாடுலர்னால் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். நான் மாடுலர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் மாடுலர் SMBS. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கனெக்டட் ஆகி வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கனெக்ட் ஆகி வந்துச்சு பாருங்கள். இதில் வந்து நான்
தேவையான வாய்ஸை யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வச்சிடணும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஒயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து லே பண்ணி வச்சுருவோம். ஆயில் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து மடக்கி வச்சுருவீங்க. ஸோ அப்படி வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களோட ஹீட் வந்து பார்த்திங்கன்னா வெளில போக ஒரு வழி இல்லாமல் இந்த ஒயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். வோல்ட் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர்லேயும் 5 வோல்ட் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெட் கலர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் காமனாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லோவும் ரெட்டும் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 வோல்ட் கரண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 12 வோல்ட் கரண்ட் வந்து கேரி பண்ணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்எம்பிஎஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களோட பவர் சப்ளைக்காக. ஸோ பவர் சப்ளைக்காக நீங்கள் வந்து எதுக்கு பவர் சப்ளை தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ப்ராசருக்கு, நம்மளோட ரேமுக்கு, நம்மளோட மதர் போர்டுக்கு, ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பர்டிகுலர் பவர் சப்ளை தேவைப்படுது. இந்த பர்டிகுலர் பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா வந்து கேல்குலேட் பண்ணணும்ல. அந்த கேல்குலேட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. லைக் வந்து பார்த்திங்கன்னா கூல் மாஸ்டர்லையாக இருக்கட்டும், அண்ட் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பவர் சப்ளை கேல்குலேட்டர் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் வருது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களோட பிசிக்கு வந்து எவ்வளோ பவர் சப்ளை தேவைப்படுதுன்ட்டு. அண்ட் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கூகுள்லேயே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து i3 ப்ராசர் எடுக்கிறீங்கன்னா i3யோட எவ்வளோ இது வந்து பார்த்திங்கன்னா டிடிபி இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்களே கூட கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேபி நான் சொன்ன மாதிரி வெப்சைட்லேருந்து போட்டிங்கன்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா காமிக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூஸ் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் வந்து 450 வாட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பவர் சப்ளை தேவைப்படுதுன்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 450 வாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மேபி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து 750 வாட் எடுத்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 வாட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பவர் கன்சப்ஷன் எடுத்துக்குது. நீங்கள் வந்து ஒரு 450 வாட் வந்து எஸ்எம்பிஎஸ் போடுறீங்க, அது வந்து தப்பா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பு இல்லை. அது வந்து தப்பா ப்ரோ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா பவர் கன்சப்ஷன் எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களோட பிசி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பவர் கன்சப்ஷன் எடுத்துக்குதோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கும். லைக் 450 வாட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிசி வந்து 320 வாட் இல்லை 350 வாட் தான் வந்து எடுத்துக்குதுன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளையாக போகும். எக்ஸ்ட்ரா எந்த பவர் சப்ளையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காது. எஸ்எம்பிஎஸ்ல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைப்ஸ் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா நம்மளோட எஸ்எம்பிஎஸ்ல வந்து பார்த்திங்கன்னா 80+, கோல்டு, 80+ பிரான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பவர் சப்ளையை பேஸ் பண்ணி ஒரு டைப்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து 80+னால் வந்து பார்த்திங்கன்னா 80% கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ணும், 20% கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணிவிடும். அந்த லூஸான கரண்ட் வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா எனர்ஜியாக மாறி அந்த எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹீட்டாக மாறி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்ற பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 80+ கோல்டு, 80+ பிரான்ஸ், 80+ பிளாட்டினம், 80+ சில்வர் அப்படின்ற டைப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஒரு டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மள 80+ எடுத்துப்போம். ஸோ 80+னால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 80% ஆஃப் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கும். அண்ட் 20% ஆஃப் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக மாறி ஹீட்டாக மாறி வந்து பார்த்திங்கன்னா வந்து சுற்றும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாகச்சுன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 80+. ஸோ 80+ கீழே இருக்க எஸ்எம்பிஎஸ் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க, அது வாங்குறது வேஸ்ட். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி 80+ கோல்டு அந்த மாதிரி வந்து வாங்குறத மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சேஃப் உங்களுக்கு அண்ட் உங்கள் பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் சேஃப். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 80+ பிரான்ஸ் போயிடலாம். ஸோ பிரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 80 to 83% வந்து பார்த்திங்கன்னா வந்து பவர் கன்சப்ஷன் எடுத்துக்குது. மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா 17% கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பவர் கன்சப்ஷன் தருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு நல்ல எஸ்எம்பிஎஸ் தான் உண்மையாலே. நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 80+ சுமாராக தான் இருக்கும். பட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 80+ பிரான்ஸு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மிட் ரேஞ்ச் பிசி பில்ட் பண்ணுறீங்க, பட்ஜெட் அவ்வளோ இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 80+ பிரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விஎஸ் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் அதில் வந்து வர எஸ்எம்பிஎஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒர்த்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிஎக்ஸ் சீரிஸ், அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா MWE சீரிஸ், அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜிகாஹெட் B700H சீரிஸ். ஸோ இந்த சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்எம்பிஎஸ் எடுத்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காஸ்ட் வைஸும் சரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மேபி நீங்கள் வந்து பிசி பில்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த பிரான்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்கேன். இதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சில்வருக்கு போய் 80+ சில்வர். ஸோ 80+ சில்வர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரான்ஸுக்கு அடுத்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா 80+ சில்வர் தான். இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து 85% to 88% வந்து பார்த்திங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் தருது. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் கேட்டிங்கன்னா எஸ் நல்லா தான் தருதுருக்கு. நம்மளோட பவர் ட்ராப் கூட வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கம்மியாகிட்டே வருது. 80+ சில்வர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஓடிச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 80+
80+ சில்வர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாங்குறவங்க மோஸ்ட்லி 80+ ப்ரான்ஸ் வாங்கிப்பாங்க, ஆர்எல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் காசு போட்டு 80+ கோல்டு வாங்கிப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 80+ சில்வர் வந்து மோஸ்ட்லி யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மேபி வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாம். 80+ கோல்டோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 87% to 90% வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 80+ கோல்டு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தருது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து குட்டான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே குட். இது வந்து பார்த்திங்கன்னா பவர் கன்சப்ஷன் வந்து 90% கிட்ட மேக்ஸிமம் எடுத்துக்குது, 10% தான் வந்து வேஸ்ட் பண்ணுது. ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். அண்ட் பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தரும் வித்தவுட் எனி ட்ராப். சொன்ன மாதிரி கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி மாடுலராக தான் இருக்கும். அதாவது வந்து நீங்களே வந்து வாய்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், வேணாம்னா வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மாடல்ஸ் வந்து SMBS வந்து கோல்டில் வந்து 80+ கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. இருக்க சீரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்துக்கலாம் என்னென்ன சீரிஸ் இருக்குட்டு. RM சீரிஸ், IX சீரிஸ், அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து SF600 சீரிஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட் காமன்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் யூஸ் பண்ணுறது. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸும் சரி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பிங் ஸ்டுடியோவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வைக்கிறீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த SMBS ப்ரிஃபர் பண்ணுவேன். இதுக்கு முன்னே இருக்க SMBSலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சத்தம் போடும், கொஞ்சம் மேலே நிறையவே சத்தம் போடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ட்ராப்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குல்ல. அந்த பவர் ட்ராப் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து சத்தமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இதில் வந்து பவர் ட்ராப் கம்மியானதுனால ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு டப்பிங் ஸ்டுடியோலாம் வச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த SMBSோட சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு கேட்காது. SF600 சீரிஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வந்து ரொம்ப காம்பாக்டாக ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து சைலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோட வேலையை செஞ்சுட்டு போகும். அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா வந்து உங்களோட அது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட SMBS வந்து கூல்டாக தான் இருக்கும். எப்பயாச்சும் நீங்கள் வந்து ஓவர்லோட் தரும்போது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுற்றும். மிச்சப்படி மிச்சம் இருக்க சீரிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் எப்போயுமே ஓடிட்டே இருக்கும், அதோட ஹீட்டை வந்து கம்மி பண்ண. பட் இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே ஹீட் ஆகாது. ஹீட் எப்போ ஆகும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஓவர்லோட் கொடுக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹீட் தரும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேனை வந்து சுற்ற ஆரம்பிக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் சுற்றாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு அட்வான்டேஜ். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் கொஞ்சம் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு INPC பில் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி SMBS பார்ப்பீங்க. ஒரு மிட் ரேஞ்சாக பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸோ இல்லை சில்வரோ வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிட்டு போகிறீங்க. INPC பில் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஹைலி இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பிளாட்டினமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட பிளாட்டினமும். ஸோ பிளாட்டினமும் உங்களுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதோட விலையும் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் மேபி வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 80+ பிளாட்டினம். ஸோ பிளாட்டினம் வந்து பார்த்திங்கன்னா 89% to 92% அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தருது. 8% தான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகிருக்கு. இதை பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சீரிஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து HX சீரிஸும் AX சீரிஸும் இருக்குது. இது வந்து என்ன பிராண்டில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கொசைர் பிராண்டில் வந்து HX சீரிஸும் AX சீரிஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் இந்த ஒரு பர்டிகுலர் SMBS வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கூல் மாஸ்டரில் ஒரு சீரிஸ் இருக்குது. கூல் மாஸ்டரில் வி பிளாட்டினம் அப்படின்னு ஒரு சீரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வேணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைட்டானியமில் வந்து பார்த்திங்கன்னா 90% to 94% வந்து பார்த்திங்கன்னா வந்து கரண்ட் எஃபிஷியன்சி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6% தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகுது. எவ்வளோ பெட்டர் பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாத்த விட இது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் இதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாடல் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கொசைரில் வந்து பார்த்திங்கன்னா HX சீரிஸ். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிலே வந்து 1200 வாட் மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும் இதில் இந்த டைட்டானியமில். மிச்சப்படி இந்த 750 வாட் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த SMBSலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் அவைலபிள் இல்லை. எல்லா மாடல்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவைலபிளாக இருந்துச்சு 750 வாட் 1000 வாட். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1200 வாட் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு INPC பில்ட் பண்ண போகிறீங்க, அதாவது வந்து கேமிங் பிசியை நான் பில்ட் பண்ண போகிறேன், ஒரு 2 கிராஃபிக்ஸ் கார்டு வச்சு பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி SMBS வாங்குறது தப்பே இல்லை. இந்த மாதிரி SMBS வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். வந்து ஒரு பேசிக் என்ட்ரி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மிட் ரேஞ்ச் பிசி பில்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 80+ இல்லை 80+ பிரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃபார் பெட்டர். 80+லேயே நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 750 வாட் வாங்கி நீங்கள் வந்து ஒரு 600 வாட் வருதுன்னா நீங்கள் ஒரு 750 வாட் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா தப்பே இல்லை. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி தான். நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஃபியூச்சர்லேயே ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு எக்ஸ்ட்ரா போட போகிறீங்க, இல்லை கிராஃபிக்ஸ் கார்டு மாற்ற போகிறீங்க
பண்ணுறீங்க அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. கொசையர் இருக்குது, கூல் மாஸ்டர் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து MSI வந்து பார்த்திங்கன்னா புதுசாக மேக் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்டெக் வந்து பார்த்திங்கன்னா வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த SMBS. நான் கையில் வச்சுருந்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெப்ரானிக் SMBS. ஸோ இது வந்து ஜெப்ரானிக்ஸ் வந்து காலங்காலமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து நிறைய SMBS இருக்குது. ஸோ பொறுமையாக டைம் எடுத்துகிட்டு எது உங்களுக்கு பெட்டரோ அதை வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. அண்ட் SMBSல வந்து பிராண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன வந்து இந்த பிராண்ட் நல்லா இருக்குமா அந்த பிராண்ட் நல்லா இருக்குமான்னு சொல்ல மாட்டேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைனாலேருந்து இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ கண்ட்ரிலேருந்து வந்து வாங்கி ஸ்டிக்கர் ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா விற்கிறாங்க. ஜெப்ரானிக்ஸாக இருக்கட்டும், ஆன்டெக்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே சிலர்கிட்ட வாங்கி இந்த மாதிரி வந்து ஜெப்ரானிக்ஸும் ஸ்டிக்கர் அடிச்சு தராங்க. மிச்சபடி வந்து பார்த்திங்கன்னா பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை. எல்லா பிராண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சேம். ஒரு வழியாக இந்த வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வந்து ஒரு PC பில்ட் பண்ண போகிறீங்கன்னா SMBS வந்து ரொம்ப மெயின் காம்பனண்ட்டாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு வந்து இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து என்ன SMBS வாங்கணும் அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான ஒரு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் அப்போ வீடியோ போகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக பேசியிருப்பேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த லென்த்தியாக பேசினேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாற்று கருத்து இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டு விட்டுப்போங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்னொரு சந்திப்பும் அண்ட் தென் பாய்.